அன்பான AthiraGlitz நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பருப்பு இருத்த தண்ணி குழம்பு வைக்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, நம்ம பருப்பு தனியாக ரசம் தனியாக வைக்காமல் பருப்பும் அந்த ரசமும் ஒன்றா இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன வேணும்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கிறோம். அதுக்காக ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ தான் வந்து காய்கறி வகைகளில் நமக்கு தேவையானது. அப்புறம் மசாலாக்கள் பார்த்திங்கன்னா, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்த பருப்பு, மணத்துக்கு வந்து ஜீரகம், மஞ்சப்பொடி கொஞ்சம், காரம் கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் உப்பு. இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி நண்பர்களே, சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரி ஜீரகம் வந்து நல்லா ஒரு வர சீரகம் தான், நல்லா போட்டு நுணுக்கிடுங்க. ஏன்னா நுணுக்குனா தான் அதுலேருந்து அந்த ஜீரகத்துலேருந்து எசன்ஸ் இந்த மணம்லாம் வரும். அதேமாதிரி 2 பச்சை மிளகா நல்லா கட் பண்ணினா, கொரியாண்டர் சாப் பண்ணிவிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துட்டேன். பூண்டும் அதே மாதிரி தான் லைட்டாக தட்டி போடுங்க. ரொம்ப வந்து மசாலா மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம். பருப்பை வந்து நல்லா தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், கொஞ்சம் ஆயில், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பருப்பெல்லாம் தாளித்து போடுறது கடைசியில் தான் தாளிப்போம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அது வந்து எதுக்குன்னா, கொஞ்சம் பருப்பு வந்து ஒட்டாமல், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வேகட்டும். அப்படின்னா நம்ம இதில் மெயினாக என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். நான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அலுமினிய பாத்திரம். ஏன்னா குக்கரில் வச்சு பண்ணலாம், அது அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது. நம்மளுக்கு எப்படி வேகுது என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் ரொம்பலாம் போட்டு வேக வைக்க வேணாம், இதெல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படி லைட்டாக காயிட்டும். ரொம்ப எண்ணெய் ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ஜீரகத்தை ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை நுணுக்கி வைக்கிறத உடனே போட்டுடணும். ஜீரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக்காக படப்படன்னு வெந்து அந்த கருகிற ஸ்மெல் வந்துடும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. லைட்டாக சும்மா அப்படியே போட்டோன்னா அடுத்தது உடனே வந்து நம்ம பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டே உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு பாதி மட்டும் போடுங்க. ஏன்னா பாதி வந்து நம்ம கடைசியில் தாளித்து கொட்டுறதுக்கு வேணும். அதே மாதிரி போட்டிருக்கிற பச்சை மிளகாயும் அப்படியே உள்ளே போட்டுருங்க. இதெல்லாம் எதுவுமே வந்து அவ்வளோவா வந்து உங்களுக்கு வணங்கலாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம இது வந்து பாயில் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஹாஃப் ஆனியன் உள்ளே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆனியன் வந்து பின்னாடி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. ஹாஃப் ஆனியன் அப்படியே உள்ளே போட்டுருங்க. சும்மா லைட்டாக அப்படியே வச்சுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் தக்காளி அப்படியே போட்டுருங்க. தக்காளி வேகணும், இது வணங்கணுன்றலாம் அவசியம் இல்லை, அந்த பச்சை வாசம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முழு தக்காளியும் அப்படியே போட்டுருவோம். இப்போ நான் மிக்ஸ் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம். கருவேப்பிலை வெங்காயம் வந்து கடைசியில் தாளிக்கிறதுக்கும், கொத்தமல்லி கடைசியில் போட்டு இறக்கிறதுக்கும், அவ்வளோதான். இது பண்ணிடலாம். அவ்வளோதான். இது சும்மா அப்படியே போடுங்க. வணக்கிட வேணாம், ஏன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும். நீங்கள் வணக்குறீங்க அப்படின்னா சும்மா அப்படியே போட்டதுக்கப்புறம் உடனே அந்த பண்ணி வச்சுருக்கல, சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம கிட்டத்தட்ட டம்ளரில் எடுத்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் பருப்பு வரும். அந்த பருப்பை அப்படியே ஃபுல்லாக போட்டுருங்க. நம்ம 1 கப்பு பருப்பு போட்டோம், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது இப்படியே போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வேக விடணும். அந்த இதில் அப்போ தான் அந்த தாலில் பருப்பில் வந்து அந்த வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகா, பூண்டு அதனோட எல்லாமே ஒரு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த இதில் அந்த ஃப்ளேவருக்கோசரம் வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது. நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். அதையும் இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த கலர் டெக்ஸ்சருக்கோசரம் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். அதேமாதிரி காஷ்மீரி சில்லியும் வந்து நம்ம கொஞ்சம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கலருக்காக ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டால் கூட
போதும், வேறலாம் ஒன்றும் இல்லை. அதேமாரி உப்பு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். வேணும்னா கூட நம்ம உப்பு வந்து எப்பவுமே பார்த்து போடுங்க. உப்பு வேணும்னா கூட கடைசியில் கூட சேர்த்திக்கலாம். அதுதான். இதெல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு கலரி விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்ல கலர் வந்து இந்த எல்லோயிஷ் கலரில் இருக்கும். அந்த எல்லோ ரெட்டும் கலந்த கலரில். இன்னும் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துச்சு அப்படின்னா இந்த கலர் சேஞ்சஸ் வந்து நல்லா தெரியும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 வேக்காடு தான் வெந்திருக்கு. நான் வந்து இது ஈயப்பாத்திரத்தில் வைக்கங்காட்டி கொஞ்சம் நல்லாவே டைம் எடுக்கும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா டைம் எடுக்கும். இதே நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா கூட வரும். ஆனால் நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட் வித்தியாசம் தெரியும். அதில் இந்த மாதிரி நல்ல கலர் வந்து நல்லா எல்லோயிஷ் இந்த ரெட் கலர்லாம் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த இதில் இப்படி நல்லா இப்போ தான் ஒன்று இந்த மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதில் அப்படியே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க மட்டும் ஜஸ்ட் ஒரு கலரி விட்டுருங்க. இந்த இதில் தண்ணி ரொம்ப இருக்குது, அதனால் அடியெல்லாம் பிடிக்காது. பட் ஒரு மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் கலரி மட்டும் விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நான் அந்த பாத்திரத்தில் வச்சங்காட்டி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எடுத்திருக்கு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, கடையிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்படி வரும்போது என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த தண்ணியெல்லாம் இருத்துறணும்னு சொன்னால் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, கோயம்புத்தூர் சைடெல்லாம் வடிகட்டணுன்றதுக்காக இருத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி வந்து தெரிலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் எடுத்து ரசமாக எடுத்து வடிச்சிருங்க. இது வந்து கொஞ்சம் சேஃபாக இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க. ஆனால் நாங்கள் எப்படி இருப்போங்கிறத உங்களுக்கு ஒரு சொல்லி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ எங்கள் ஊர் சில என்ன பண்ணுவோம்னா, இந்த பருப்பு மேலே ஜஸ்ட் அந்த ஒரு மூடியை வச்சுட்டு நல்லா ஒரு மூடி இப்படி போட்டுப்போம். ஸோ ஜஸ்ட் அந்த லைட்டாக அந்த கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது அப்படியே தண்ணி ஃபுல்லாக பருப்பு இல்லாமல் அப்படியே வடிச்சு எடுத்துருவோம். அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பருப்பு தண்ணி ஃபுல்லாக படிஞ்சு கீழே வந்துடும் ஃபுல்லாக. அவ்வளோதான். இப்போ அந்த பருப்பு தண்ணி ஃபுல்லாக இவ்வளோ எடுத்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து தனியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த தண்ணியில் என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் மட்டும் ஒரு கைப்பிடி அளவு கொரியாண்டர் வந்து அப்படியே சேர்த்திக்கலாம். ஜஸ்ட் சேர்த்திட்டு அதை நம்ம வந்து ஜஸ்ட் கலக்கி விட்டு கொரியாண்டர் கலக்கி விட்டுட்டு அந்த தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம ரசமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பருப்பை வந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் மசிச்சு விடுங்க. நல்லா வெந்திருக்கு, பட் இருந்தாலும் வந்து அப்படியே இந்த மசிச்சு விட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே வந்து வேகிறதுலாம் கொஞ்சம் அப்படியே கொலன்னு வெந்துக்கும். அவ்வளோதான். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இப்படி பருப்பு வச்சு மட்டும் மதிச்சிங்கன்னா உங்களுக்கு போதும். பருப்பு வந்து நம்ம மசிச்சாச்சு. பருப்பு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தடுக்கா போடலாம். தாளிச்சு போடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஜஸ்ட் காய வச்சு இதில் நம்ம ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு கடுகு கடலைப்பருப்பெல்லாம் போடுறதுக்கோசரம் அதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம தடுக்கா போட்டுடலாம். சட்டிக்கா காய்ஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் 1.25 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே கொஞ்சோண்டு கடுகு, அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு, மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கொரியாண்டர் இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து நம்ம அந்த பருப்புலேயே போட்டுக்கலாம். இருக்கட்டும். ஓரளவுக்கு கடலைப்பருப்பு வந்தோம்னா நம்ம கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வெங்காயம் கூட இல்லாமல் கூட போடுவாங்க. ஸோ அவ்வளோதான். வெங்காயம் அந்த மிக்ஸ் இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சு நம்ம எடுத்து அந்த பருப்பில் கொட்ட வேண்டியது தான். அவ்வளோதான். வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. என்ன பண்ணலாம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு
நம்ம பருப்பு இருக்கு இல்லையா, நம்ம பருப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பில் நம்ம தாளிச்சதை வந்து எடுத்து இதில் கொட்டி சொல்ல கொட்டிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இன்னும் வெறும் பருப்பை அப்படியே வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி ஒரு கலர் இருக்காது, ஒரு அட்ராக்ஷன் இருக்காது டேஸ்ட்டுக்கும். அதனால இந்த ஒரு தடுக்க போட்டோம்னா அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஷில் இருக்கிறது, அந்த கொரியண்டர் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்கும் அந்த இதில். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி அதுலேருந்து இருத்த தண்ணி, இது கொஞ்சம் ரசமாக கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அந்த இதில். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம ஃபைனலாக வந்து பருப்பு தண்ணி ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். நன்றி, வணக்கம்.